அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை நாளில் பூமிக்கு வந்த கங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அயோத்தியை ஆண்ட ராமபிரானின் முன்னோர்களில் ஒருவரான சகரன் என்ற மன்னன் ஒரு சமயம் அஸ்வமேதம் யாகம் நடத்தினார். அந்த யாகத்தை தடுக்கும் பொருட்டு சில விரோதிகள் யாக குதிரையை திருடிச் சென்று கபில முனிவரின் ஆசிரமத்தில் கட்டி வைத்தனர். குதிரையை தேடி வந்த சகரனின் 60,000 மகன்களும் கபிலரின் ஆசிரமத்தில் குதிரை நிற்பதை பார்த்தனர். இதனால் கபிலர்தான் குதிரையை திருடியிருக்க வேண்டும் என்று நினைத்து கபில முனிவரை அவமானப்படுத்தினர். இதனால் கோபமடைந்த கபில முனிவர் 60,000 பேரையுமே எரித்து சாம்பலாக்கினார். சகரனின் வம்சாவளியின் பலருமே தங்களுடைய முன்னோர்களான 60,000 பேரும் நற்கதி அடைய வேண்டும் என்று பல யாகங்கள் நடத்தினர். ஆனால் அவர்களது ஆத்மாவானது நற்கதி அடையாமல் அலைந்து கொண்டிருந்தது. சகரனின் வம்சத்தில் வந்தவன்தான் பகீரதன். இவன் தனது முன்னோர்களின் கதையை கேட்டறிந்து அவர்களுக்கு முக்தி தர நினைத்தான். வானுலகத்தில் இருக்கும் கங்கையால் தான் தன்னுடைய முன்னோர்களுக்கு முக்தி அடைவார்கள் என்பதை அறிந்த பகீரதன் கங்கையை நோக்கி பல ஆண்டுகள் தவம் இருந்தான். பகீரதனின் தவத்தில் மகிழ்ந்த கங்காதேவி பூமிக்கு வர சம்மதித்தாள். ஆனால் கங்கை பூமிக்கு வந்தால் கங்கையின் வேகத்தை பூமி தாங்காது என்பதால் பகீரதன் சிவபெருமானை வேண்டினான். சிவபெருமான் கங்கையை தன்னுடைய ஜடாமுடியில் தாங்கி கங்கை பூமியில் வேகம் குறைந்து செல்ல அனுமதித்தார். இதனால் பகீரதனின் முன்னோர்கள் மோட்சம் பெற்றனர். இவ்வாறு கங்கை பூமிக்கு வந்த நாள் ஒரு அட்சய திருதியை தினமாகும். மேலும் குசேலருக்கு கண்ணன் எப்படி அருள் புரிந்தான், குசேலரின் குடிசை மாளிகையானது எப்படி, அதையும் பார்த்து விடுவோங்க. கிருஷ்ண பகவான் பல லீலைகளை நிகழ்த்தியுள்ளார். அதில் ஒன்றுதான் குசேலரை நொடி பொழுதில் செல்வந்தராக மாற்றியது. கிருஷ்ணர் மன்னராக இருந்தபோது அவரின் சிறுவயது நண்பரான குசேலர் கிருஷ்ணரை பார்க்க வந்தார். குசேலர் மிகவும் வறுமையில் வாடினார். அதனால் கிருஷ்ணரிடம் ஏதேனும் உதவி கேட்கலாம் என்று நினைத்தார். வறுமையில் வாடினாலும் கிருஷ்ணரை காண வந்த குசேலர் வெறுங்கை வராமல் ஒரு பிடி அவளை துணியில் கட்டி கொண்டு வந்தார். குசேலரின் வருகை அறிந்த கிருஷ்ணர் அவரை வரவேற்று தன் சிம்மாசனத்தில் அமர வைத்து சேவை புரிந்தார். இதனால் கண்கலங்கிய குசேலர் தான் கொண்டு வந்த அவளை எப்படி கொடுப்பது என்று தயங்கினார். இதை புரிந்து கொண்ட கிருஷ்ணர், எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டு குசேலர் கொண்டு வந்த அவளை வாங்கி உண்டார். இதை பார்த்த குசேலர், மன்னனாக ஆன பின்பும் என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறார், நான் எப்படி என்னுடைய வறுமையை சொல்லி உதவி கேட்பது, அப்படி கேட்டால் அது சுயநலம் அல்லவா என்று எண்ணினார். ஆனால் எல்லாம் அறிந்த கிருஷ்ணர் அவளை உண்ட உடனேயே குசேலருடைய வீட்டை செல்வ செழிப்பாக்கினார். பின்பு வீடு திரும்பிய குசேலர் தன்னுடைய வீடு மாளிகையாக மாறியிருப்பதைக் கண்டு வியந்தார். இந்த நிகழ்வு நடந்தது ஒரு அட்சய திருதியை நாளில்தான். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.